ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். கன்சீவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு நிறைய சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா தான் குழந்தைங்களோட வளர்ச்சி நார்மலாக இருக்கும். அவங்களும் ஆரோக்கியமாக பிறப்பாங்க. அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்தந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டே ஆகணுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அயன் சத்து நிறைஞ்ச உணவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணுங்க. அப்படி எடுத்துக்கும்போது என்ன ஆகுனா, உங்களோட கன்சீவாக இருக்கிறவங்களோட உடம்புலேருந்து ரத்தம் நிறைய இன்க்ரீஸ் ஆனால் தான் குழந்தைக்கோட ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். அப்போ தான் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும். கீரைங்க, நிறைய கீரைங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்னா இந்த ஈரல் இந்த மாதிரி இருக்குது அயன் கண்டென்ட் உள்ள நிறைய பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க. கன்சீவாக இருக்கிறவங்க நேச்சுரலாகவே என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும்னு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அடுத்து நீங்கள் பாதாமில் நிறைய விட்டமின் இ, ஒமேகா 3 ஆசிட், ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன் நிறைய இருக்குங்க. இதை நீங்கள் கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது கருவில் இருக்கும் குழந்தைக்கு நிறைய புரோட்டீன் கிடைக்கும். புரதமானது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 ஆசிட் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியங்க. அது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு டேப்லெட்டாகவே டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். பாதாம் எப்படி சாப்பிட்ணுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதனால கன்சீவாக இருக்கிறவங்க நிறைய அது விட்டமின் சி உள்ளது எடுத்துக்கும்போது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அவங்க கன்சீவாக இருக்கும்போது சில நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஆரஞ்சு நிறைய எடுத்துக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா அதில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. ஃபோலிக் ஆசிட் ஏதாவது சம் டிஃபிகல்ட்டி டெலிவரியில் அந்த மாதிரி இருந்தாலும் ஃபோலிக் ஆசிட் அது எல்லா பிரச்சனையும் க்யூர் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற டேப்லெட் என்னென்னா கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட்டாக தான் இருக்கும். ஃபோலிக் ஆசிட் இன்னும் அயன் கண்ட டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஸோ விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அதில் ஆரஞ்சு முக்கியமாக சாப்பிடுங்க. அடுத்து மீன் எடுத்துக்கோங்க. மீன் சால்மன் மீனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஒமேகா 3 நிறைய இருக்குதுங்க. அந்த ஒமேகா 3 என்ன ஆகும்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். முட்டை ரொம்ப நல்லதுங்க கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கு. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அது சாப்பிடும்போது என்ன ஆகுனா குழந்தைக்கும் தாய்க்கும் 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்க டெய்லி 2 எக்கு நீங்கள் சாப்பிடும்போது குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. டெலிவரி டைமில் குழந்தைங்களுக்கு வெயிட் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் கன்சீவாக இருக்க ஆரம்ப கட்டத்துலேருந்தே 2 எக்கு கம்பல்சரி காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த டைமில் டயர்டாக ஃபீல் பண்ணுறதும் உங்களுக்கு குறையும். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸும் போகும். பால் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பாலில் நிறைய கால்சியம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களோட ஆரம்ப கட்டத்திலேருந்து டெலிவரி வரைக்கும் குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்து, அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு பால் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் கால்சியம் இருக்கிறதுனால பால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ்னாவது குடிக்கணுங்க. டெலிவரி ஆகிற டைமில் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பால் குடிச்சிட்ருக்கணும். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்து நல்லா வளர்ச்சி அடையும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது டீ, காஃபி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பாலாகவே குடிங்க. பாலில் இந்த மாதிரி பனங்கற்கண்டு போட்டு குடிங்க. அதான் ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்க தண்ணி நிறையா குடிக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 கிளாஸ்லேருந்து 12 கிளாஸ் வரையும் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், தயிர், மோர் இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டமாக சேர்த்து குடிங்க. ஏன்னா தண்ணி நிறைய நம்ம குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்க குழந்தையோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். கருவில் இருக்க குழந்தையோட பனிக்கூட நீர் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் தண்ணி அளவாக நீங்கள் டெய்லியுமே குடிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கும் பொழுது முளைக்கட்டிய பயிர்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டும் நிறைய எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தகவல் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.